இந்த இடத்துல இது மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற 2 சின்ன மேட்ரு சொன்னேன். அந்த 2 சின்ன மேட்ரு வச்சு என்னை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஏய் நீ பாடலாம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். நான் பாட்டு போய் எழுதுனோடனே போய் காமிச்சிருவேன் அப்படின்னு. சரி நீ பண்ணுறதை நான் தனியாக நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ அதர்வா சாரும் அதே மாதிரி தான், அதர்வா ப்ரோவும் அதே மாதிரி தான். அவரும் வந்து என்ன வீடியோ வந்திருக்கு, இந்த வீடியோ வந்துச்சு, இது ரொம்ப ஹிலாரியஸாக இருந்துச்சு. டிராவிட் அப்படின்றது பேருக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? ட்ரையாக உட்காந்துருக்கீங்களா? என்னப்பா எனக்கு ஐடியாவே கிடைக்கல. நிறைய நாள் ட்ரையாக உட்காந்துருக்கு. நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்ல, 8 வருஷமாக தருணமாக தான் எங்கள் அம்மா கேட்பாங்க. இப்போ வந்து கேட்டதுனால உனக்கு காசு நிறையா 2 நாள் கழிச்சு வீடியோ வரும். ஏண்டா என்னடா போட்டு வச்சிருக்கேன் இப்போ நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ அம்மாட்ட பேசிட்டு 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. டிராவிட் ப்ரோ வெல்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். சூப்பர். படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கர வைரல் வேற இப்போ சோஷியல் மீடியால. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களோட ஃபிலிம் ஜேர்னி பத்தி இந்த இன்டர்வியூல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு போயிடலாமா? லிஸ்ட் போடலாம் ஒண்ணுனா. இல்ல லிஸ்ட் அப்படின்னு இல்லை, நான் ரொம்ப முன்னாடியே நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சின்ன படங்களாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கூடுன்னு ஒரு படம் பண்ணேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. கன்னியப்பன்னு சொல்லி ஒரு படம், அதோட ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 3ஆவதாக வந்து ஒன்ஸ் மோர் ஓகே பண்ணேன். இதய முரளி ஆப்வியஸ்லி தெரியும். அதுக்கடுத்து டியூட். ஸோ இதே முறையிலையும் டியூடும் வந்து சைட் பை சைடு ஷூட் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம பரிதாபங்கள் படம் வந்து ஓ காட் பியூட்டிஃபுல், அந்த படத்துக்கான வேலை. அந்த படம் நடிச்சிருக்கேன். ஒரு சின்ன கேரக்டர், ரொம்ப சின்ன கேரக்டர், பட் அந்த படத்துலையும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்க படங்கள். முத வந்து வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சிருந்தேன். அது நீங்க பார்த்துருப்பீங்களா? எங்க ஹாஸ்டல்னு ஒரு வெப் சீரிஸ் அமேசான் பார்த்தீங்கன்னா கேள்விப்படுற அளவுக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கல. அது அந்த சீரீஸ்ல வந்து நடிச்சேன். ஸோ இதுதான் வந்து என்னோட யூடியூப்ல இருந்து அப்பாற்பட்ட ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ் ஜேர்னி. ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவோட அடுத்தடுத்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய படங்கள்ல நீங்க நடிச்சுட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து. அதுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே முறையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இன்னொரு தகவல் நாங்கள் கேள்விப்பட்டோம், இதே முறையில் நீங்க நடிக்க மட்டும் இல்ல, கூட டைலாக்ஸ் எழுதுறீங்க, ஸ்கிரீன் பிளே நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எப்படி செட் ஆச்சு? உங்களை அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது யாரு? அந்த காலம் நான் ஃபர்ஸ்ட் நடிக்க தான், படத்துக்கு ஆடிஷன் கொடுக்க தான் போயிருந்தேன். ஆடிஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு புக்கு கொடுத்தாங்க. புக் கொடுத்து நான் படிச்சுட்டு எப்படி இருக்குது என்னன்னு கேட்டப்போ ஆகாஷ் ப்ரோ வந்து ஹீஸ் எப்படி சொல்கிறது, ஓப்பனாக வந்து உங்ககிட்ட கேட்பார், என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இது எப்படி இருக்கும், இது நல்லா இருக்கா, எல்லாரோட சஜஷனும் கேட்பார். அதில் எது கரெக்டாக வேலிடாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக அதை எடுத்துப்பார். ஸோ ஆகாஷ் பிரதர் தான் வந்து அந்த சான்ஸ் அண்ட் அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்போ அவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரியான கண்டென்ட் ரொம்ப நிறையா பண்ணிகிட்டே இருந்தனால ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறப்போ அவருக்கு அது அக்செப்ட் ஆகி, ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, எடுத்தோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது சான்ஸ் ஒன்று கொடுத்து நீங்கள் எடிட்டிங்லேயே ஒர்க் பண்ணுங்கள், இதில் டைலாக்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், டிஸ்கஷனுக்கு வாங்க அப்படி அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சினிமாக்குள்ளே வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் நடிக்க வந்தேன், உங்களுக்கு இது வருது, நீங்கள் இதை பண்ண வேண்டியதானே, இது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இது ஓகே நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நம்ம அதை அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்து, அந்த ஸ்பேஸுக்கான ரெகக்னைசேஷனுக்கு நேமும் வந்து கொடுத்து, அது அப்படியே ஒரு மாதிரி என்ன ஒரு புல்லரிப்பு மாதிரி அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு வாட் ஹீ டிட். ரொம்ப நான் அவர்கிட்ட சொல்லும் போதே சொல்லுவேன், ப்ரோ நான் ஒரு விஷயத்துக்காக வந்தேன், என்னோட ஜேர்னியவே நீங்கள் வந்து 2 பாதையாக போட்டு மாற்றி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து உங்களை ஸ்க்ரீன் பிளே எழுதுறக்கும் டைலாக்ஸ் எழுதுறக்கும் கூப்பிட்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நம்புகிறோம். என்ன விஷயத்துக்காக நீங்கள் வாங்க வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர்? அதுக்கான ரீசன் சொன்னாரா, இல்லை உங்களோட வீடியோஸ் பிடிக்கும், நீங்கள் அதுக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்? அது தெரியும், ஆப்வியஸ்லி நம்ம ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்க்குறோம், நம்ம எப்படி பண்ணுறோன்றதை வந்து அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன்.
அண்ட் அது போக அந்த படத்துக்கு தேவையான 2-3 சின்ன சின்ன விஷயங்கள், ப்ரோ இப்படி இந்த இடத்துல இது மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற 2 சின்ன மேட்ரு சொன்னேன். அந்த 2 சின்ன மேட்ரு வச்சு என்னை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஏய் நீ வந்து ஏதோ ஒன்று சொல்கிற, அது வந்து ஏதோ ஒன்று நல்லாயிருக்கு, நீ இன்னும் நிறையா சொல்லு, நம்ம டிஸ்கஷனில் அதை நம்ம வந்து பேசுவோம் போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு படத்துக்குள்ளே போய் அசிஸ்டன்ட் டேரக்டராக போயிட்டோ இல்லை ஒரு ஆக்டராக போயிட்டோ எல்லாத்துக்குமே அந்த சான்ஸ் கிடைக்காது. முக்கியமாக நேம் கிடைக்காது. நீங்கள் தான் இதை பண்ணீங்க, அவங்க வந்து எப்படின்னா கிரெடிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை இவர் தான் பண்ணாரு, இதை இவர் தான் சொன்னார், இவங்க தான் அதை பண்ணாங்கன்னு அந்த கிரெடிட்ஸை வந்து அவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு மீட்டர் தான். ஓகே, இப்போ நடிக்க போறீங்க அப்படிங்கும் போது தான் உங்களோட அண்ணன்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சரி நடிக்கிறது இதுலேருந்து ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும், அந்த மொமெண்டம் வச்சு நடிக்க போயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிப்பாங்க. ஆமாம். ஆனால் எழுத போறீங்க அப்படிங்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டாங்க. சுதாகரனை வந்து என்ன சொன்னாங்க, என்னடா எழுதுறியா, என்ன எழுதுறியா, போஸ்டரில் நேம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. லைக் இதே மாதிரி போஸ்டரில் டிராவிட் செல்வம்னு வரவும் அவங்க டே பரவாயில்லடா இதை அப்படியே பிடிச்சிட்டு எப்படியாவது மேலே போயிடும். ஏன்னா நான் ரைட் பண்ணுற சொல்லப்போ லைக் ஆப்வியஸ்லி டே நீ சீன் சொல்லுவா, அது போகும் வரும் அப்படின்னப்போ போஸ்டரில் பேர் வரப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்குமே வந்து சரி நம்ம டீம்லேருந்து நம்ம ஒருத்தர் போய் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது நம்ம டீமுக்கே பெருமை. இல்லை பரிதாபங்கள் டிராவிடுன்னு தானே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்போ நம்ம டீமுக்கே ஒரு நற்பெயரை வந்து நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க. ஓகே, ஸோ இதான் நடந்துச்சு அவங்களுக்கு சொல்கிறப்போ. ஒன்ஸ் மோர் எப்படி வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஒன்ஸ் மோர் வந்து நீங்கள் டோட்டலி ஆஃப் டிராவிட் எதிர்பார்க்கலாம். லைக் அப்படியா வந்து பரிதாபங்களில் பண்ணுற டிராவிடே அதில் கிடையாது. அப்படியா? ஆமாம் ஆமாம், லிட்ரலி அதில் வந்து வேற ஒரு கேரக்டரு, வேற ஒரு ஃபேமிலி மேன் கைண்ட் ஆஃப் கேரக்டர் நான் அதில் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் அது வர்றப்போ உங்களுக்கு தெரியும், பார்ப்பீங்க. டோட்டலி ஆஃப் கேரக்டர், டிராவிட் கிடையாது அது. ஓகே, அது நல்லா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃபீல் குட்டான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு மச்சானோ ஒரு மாமாவோ வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க, சித்தப்பாவோ. ஸோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஒன்ஸ் மோர் படத்தில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தில் வந்து யுவராஜ் பிரதர் லைக் $1 million அவர் தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் போய் கேட்டப்போ நான் ஆடிஷனுக்கு கொடுத்தேன் அந்த கேரக்டருக்கு. ரொம்ப அவேவாக இருக்கே, இது என் கேரக்டரே இல்லையே, நான் ஃபுல் பண்ணிடுவேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப சீக்கிரமாக முடிவாச்சு அந்த கேரக்டர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பண்ணுறப்போ. ஓகே, டியூட் எப்படி வந்திருக்கு? ஏன்னா போஸ்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபங்கியாக இருக்குது. சரத்குமார் சாரோட ஒரு போஸ்டர் வந்துருந்துச்சு அந்த ஏ படத்தோட, அந்த காலத்தில் அந்த வந்துச்சா உங்களுக்கு அந்த ஃபீல் ஆச்சா? அவர் இன்னமும் அப்படியே தாங்க இருக்காரு சரத் சார். வந்து சைக்கிள் அந்த ட்ரைசெப்ஸ் ஏஐ படத்தில் எப்படி பார்த்தீங்களோ அப்போதான் இப்பயும் அப்படிதான் இப்பயும் இருக்காரு. இந்த ரிவர்சிங் ஏஜ் ரிவர்சிங் ஏஜிங் லைக் ஒயின் டிஏஜிங் டசன் நீட் டிஏஜிங், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபேக்டர் அதுக்குள்ளே போட்டிங்கனாலும் அந்த எல்லா மீம்லேயும் சார் வந்து சூப்பர்பாக பயங்கரமான பெர்ஃபார்மர். அவரை நம்ம அவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது வந்து பார்த்து ரசித்த ஒரு காமெடியன். லைக் அவர் காமெடி பண்ணும்போது காமெடியனாக இருப்பார், ஹீரோயிசம் பண்ணும்போது ஹீரோயிசமாக பண்ணுவார். லைக் ரெண்டுமே நிறைய பேரால் புல் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் அவரை பார்த்து நிறைய வியந்திருக்கேன். பட் அதை க்ளோஸாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அந்த படம் எப்படி வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும்? அதுல ஆஃப் பீட் கேரக்டர்ல அதுல வந்து அசல் டிராவிட் கீர்த்தீஸ்வரன் ப்ரோ தான் வந்து டைரக்டர் ஆஃப் டியூட். ஸோ அவர் வந்து நான் முத மீட் பண்ணும்போதே நான் படிச்சுட்டு எல்லாம் அடுத்து ஆடிஷன் முடிச்சுட்டு நான் சீன்ஸ் நடிச்சு காமிச்சிட்டு ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க, தாடி வளர்த்துக்கோங்க, இந்த மாதிரி கேரக்டர் இருக்குன்னு. ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் அது. ஏன்னா அவங்க முன்னாடியே எனக்கு மொத்த சீன்ஸையும் என்னை நடிக்க வச்சுட்டாங்க. எனக்கு டயலாக் மனப்பாடம் பண்ண வச்சு மொத்த சீன்ஸையும் என்னை நடிக்க வச்சு ப்ராப்பராக ரிஹர்சல் எல்லாம் பண்ணி அதில் வந்து இந்த ரிஹர்சல்ஸில் தான் நான் வந்து என்ன கேரக்டர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி பண்ணுறேனா, இது பண்ணால் நல்லாயிருக்கா, அது பண்ணால் நல்லா இருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக பிரித்து இந்த கூரையை பிரித்து இந்த ஆட்டோவை பிரித்து மேயிற மாதிரி பஞ்சு வரைக்கும் பிச்சு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கேரக்டர் ஒன்று செட் பண்ணாங்க. அது வந்து டிராவிடோட ஒரிஜினல் கேரக்டர், அதாவது என்னோட ஒரிஜினல் கேரக்டர். நான் ஸ்க்ரீனில் இல்லாமல் என்னோட பர்சனலாக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ஒன்று பண்ணால் நீங்கள் எப்படி நடந்துருச்சு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் பர்சனலாக என்ன பண்ணுறேனோ அதை இந்த படத்துக்கான கேரக்டராக வந்து இது பண்ணாங்க. ஸோ என்னோட பர்சனல் கனெக்டட் கேரக்டர் மாதிரி டியூடில் வந்து நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அது புல் பண்ணது வந்து கீர்த்தீஸ்வரன், அவர் டைரக்டர் ப்ரோ தான். ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. ஏன்னா லைக்
நிறைய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஸோ நான் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு குணச்சித்திரமாக ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும். நம்ம வந்து காமெடியன் மட்டும் கிடையாது, நம்ம சீரியஸான ரோல்ஸும் நிறையா பண்ணணுன்றதில் வந்து நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இந்த படத்தில் நம்ம பண்ணுறோமா இல்லையா, நம்மளுக்கு திருப்பி கூப்பிடுவாங்களா மாட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் இது புல் பண்ணிடுவேன்றதெல்லாம் கொடுத்து அந்த ட்ரைனிங், அந்த லைக் என்ன சொல்கிறது, அந்த ரிஹர்சல்ஸ் அது எல்லாமே பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ப்ராப்பரான நம்ம வேலை பார்த்தா ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்குன்ற மாதிரி ப்ராப்பரான வேலைக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கிற ஒரு நல்ல படமாக வந்து டியூட் இருக்கும். பிரதீப் ப்ரோவுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, லைக் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர்னா அவர் ஃப்ரெண்ட், நாங்கள் அந்த படம் முடிக்கிறப்போ நாங்கள் 2 பேரும் தோள்பட்டல் கை போட்டு என்னையா என்ன அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். லைக் அது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டின்னுவாங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே எல்லார்கிட்டையுமே அப்படி நடந்துக்க முடியாது. எல்லார்கிட்டையுமே அவர் அப்படி தான் ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக பேசக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அது போக நம்ம அப்போ தான் ஒரு கனெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முடிச்சுட்டு போகையில் ஒரு கனெக்ட் இருக்கும், நம்மளாம் ஒரு கேங்குன்ற மாதிரி கனெக்ட். அதே மாதிரி இதே முரளி செட்லேயும் அந்த பேஸு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னஸ், நாங்கள்லாம் ஒரு கேங்காக இருக்கோம். இப்போ அரட்டை அடிக்கிறது, இப்போ ஷார்ட்டில் அப்படி உட்காந்து பேசுகிறோம்னாலும் கூட அந்த ஒரு இடத்துல நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருப்போம். டீமே ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா டியூட்லேயே இருக்கட்டும், இங்கே இதே முறையில் இருக்கட்டும், ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கீங்க டீம் எல்லாம். ஸ்பாட்டில் உட்காந்து வீடியோஸ் பார்ப்பீங்களா நீங்கள்? பிரதீப் வீடியோஸ் வாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கேப் கிடையாது அப்படின்னா பிரதீப் ரோலாம் கண்டிப்பாக போட்டு உட்காந்துருவாரு அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். இல்லை லைக் அவர் வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த வீடியோ பார்த்துருந்தேன், அந்த வீடியோ பார்த்தேன், இப்படி நல்லா இருந்துச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க எந்த வீடியோவில் எப்படி பண்ணாங்க. ஏன்னா பிரதீப் ப்ரோலாம் வந்து எனக்கு பிரதீப் வீடியோ பார்ப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா லைக் லவ் டுடே அந்த டைம்லேயே வந்து ஸ்டேஜ்லேயே கூட சுதாகரன் வந்து ஒரு படத்துக்கு நம்ம லவ் டுடே படத்துக்கு கேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அப்போவே தெரியுன்றப்போ நான் நேரில் மீட் பண்ணுறப்போ அவர் வந்து வீடியோஸில் எந்தெந்த வீடியோஸில் எதெல்லாம் பண்ணோம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருக்காரு, நீ பண்ணுறதை நான் தனியாக நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்களும் சொல்லுவார். ஸோ அதர்வா சாரும் அதே மாதிரி தான், அதர்வா ப்ரோவும் அதே மாதிரி தான். அவரும் வந்து என்ன வீடியோ வந்திருக்கு, இந்த வீடியோ வந்துச்சு, இதில் இது ரொம்ப ஹிலாரியஸாக இருந்துச்சு, இதை நான் பார்த்தேன் அப்படின்றத வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து சொல்லி பாராட்டுவாங்க. ஸோ செட்டில் வந்து உட்காந்து வீடியோ பார்க்க மாட்டோம், பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு எப்படியான கேரக்டர்ஸ் இப்போ வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது சில ஸ்டீரியோடைப்ஸ் உங்களோட அப்படியே சேர்ந்து ஃபாலோ ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படியான கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்குது இப்போ வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட ஸ்டீரியோடைப்பை உடைக்கணும் பண்ணணுன்றதுலாம் இல்லை. நான் முதல் என்னன்னே நான் இன்னும் ஃபைன் பண்ணலை. ஏன்னா யூடியூப்க்கு ஒரு மீட்டர் இருக்குது, சினிமாக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது. இப்போ நம்ம அந்த யூடியூப் மீட்டருக்கே நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணி பழகியிருப்போம். சினிமாக்குள்ளே போகிறப்போ அந்த அந்த ரிப்பீட்டேஷன், அந்த கண்டினியூஷன், இது எல்லாமே நாங்கள் திருப்பி அதே இதை வந்து பண்ணுறப்போ அந்த மீட்டருக்கு நான் செட் ஆகிறேனான்னு இனிமேல் தான் ஆடியன்ஸ் யாராவது பார்த்துட்டு நான் எதை மாற்றிக்கணும், எப்படி எதில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதே வந்து இனிமேல் தான் மக்கள் கொடுக்குற ரிசல்ட் அண்டு ஆடியன்ஸ் கொடுக்குற ரிசல்ட்டு தான். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நான் கண்டிப்பாக இதெல்லாம் நான் என்னை மாற்றிக்கணும், நான் இதெல்லாம் என்ன நானே இவால்வ் பண்ணிக்கணுன்றது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி அடுத்தடுத்த படங்களில் நான் மாற்றிட்டு பண்ணணும். பட் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தோணியிருக்கும் தானே இனிஷியல் ஸ்டேஜஸில்? காமெடி ரோல்ஸை தொடர்ந்து பண்ணால் நமக்கு அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுவோம், மக்கள் நம்மளை நம்பி டிராவிட் அப்படின்ற ஒரு பேரை அடையாளப்படுத்தி நிறைய போஸ்ட் போடுறாங்க, கமெண்ட்ஸில் குறிப்பிடுறாங்க, நம்ம ஒழுங்காக ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும், டீசெண்டாக ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ள இருக்க முடியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வேணும் நமக்கு. ஒரு ஆக்டரை நம்ம பண்ணுறப்போ எனக்கு என்னென்னா, நம்ம பண்ண கேரக்டரை ஒழுங்காக பண்ண, ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒருத்தவங்க இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கேன். ஓகே, நான் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் அதில் வந்து நான் எக்ஸ்பர்ட்டு, நான் இதை பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஸ்டேஜ்னு வைங்க. ஸோ நான் வந்து இது என்னன்றதை கற்றுக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து கரெக்டாக அதை ப்ராப்பராக என்ன இவங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிக்குது, இவங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிக்குது, அதுக்கான ரிசல்ட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மோல்ட் பண்ணிக்கணுன்றதான் ஒரே ஆசை. லைக் எனக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி டேரக்டர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணுன்றதுல தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு வேணுன்றதை நம்ம அதை கொடுத்துட்டா, அந்த கதைக்கு நியாயம் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு பாடலாம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த பேஸ் இது வரைக்கும் யாருமே இப்போ கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு எப்படி அமைஞ்சது, அது எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை உங்களை லிரிசிஸ்டாக ஃபைன் பண்ணது எப்படி? இல்லை நான் வந்து லிரிசிஸ்ட் ஒரு சூப்பராக இருக்கும் டிராவிட், சூப்பராக
பாட்டு நல்லா இருக்கணும், ரிலிசிஸ்ட் டிராவிட்னு சொன்னா நல்லா இருக்குன்றதுலாம் வந்து காசு கொடுக்க மாட்டேன். பாட்டு நல்லா இருக்கும் வரட்டும். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுல இருந்து எனக்கு வந்து கவிதை எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும் bro. Okay. எனக்கு வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. கவிதை வந்து நான் எங்கேயுமே வந்து நான் வெளி ஃபார்மில் வந்து நான் எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணி போட்டதே இல்லை. நான் ஒரு பேஜ் ஒன்று வச்சுருந்தேன், அது டாமண்ட்டாக போயிடுச்சு, அதை நான் மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு டைரி ஒன்று வச்சுருந்தேன், தொலைச்சிருவேன், ஃபுல்லாக எழுதி வச்சு காணாமல் போய்க்கிறேன். ஸோ இப்போ தான் நான் ப்ராப்பராக வந்து நான் எழுதுனது எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த டயத்தில் அபிஷேக் அப்படின்னு சொல்லி என்னோட லைக் மியூச்சுவல் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுற இது லைக் மியூசிக் பண்ணிருந்தாரு. அவர் வந்து ஒரு டிராவிட் நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, எழுதுவேன், எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னப்போ அவர் எனக்கு ஒரு டியூன் அனுப்பிச்சி விடுன்னு, எங்கே நீங்கள் இதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் எழுதி கொடுத்தேன். நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, பண்ணலாமே அப்படின்ட்டாரு. என்னங்க நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லைங்க உங்களுக்கு நான்றனால உங்களுக்கு இல்லைங்க நல்லா இருக்குது, நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பாட்டு தான் வந்து ஒரு 3 பாட்டு எனக்கு கொடுத்தாரு. 3 பாட்டும் நான் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது இன்னும் எட் டு ரிலீஸ். அது வர்றப்ப மக்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லுவாங்க. லைக் இதுதான் மேட்டர். எனக்கு வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமாக ஒருத்தருக்கு இவர் எழுதுவார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை வச்சு நான் அப்ரோச் பண்ணேன், எழுதி கொடுத்தேன். அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால அப்படியே அடுத்த லிரிசிஸ்ட் ஃபேஸ் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் இன்னும் நிறைய அப்படின்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ? நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். நல்லா இருக்கு, நானும் நம்புறேன். ஏத்துக்கிட்டாங்கன்னா பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம பண்ணிடலாம் ப்ரோ. சரி, என்னன்னா உங்களோட அண்ணன்கள் வந்து இப்ப ரீசெண்டா விளாக்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இது வந்து தப்பா இட போட்டுறாதீங்க, டிராவிட அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ. ஸோ என்ன சொன்னாங்க, பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிருப்பாங்கல்ல? சரி, அந்த மாதிரி போச்சு. லைக் என்னடா பாட்டு எழுதிட்டியாடா, எங்க நான் பாட்டு போய் எழுதுனோடனே போய் காமிச்சிருவேன். ஆனால் இந்த பாட்டு தானே எழுதியிருக்கேன், இதானே லிரிக்ஸு அப்படின்னு சொல்லி காட்டணும்னா நல்லா இருக்குடா, ஆனால் எங்களுக்கு சொல்ல தெரிலடா, நம்ம வர்றப்ப பாவம்டா. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஆனால் அவங்களுக்கு தெரியும், நான் ஏதோ ஒன்று எழுதுவேன், நீ தான் கவிதைலாம் எழுதுவேன், ஏதாவது சொல்கிறா அப்படின்னு கேட்பாங்க திடீர்னு நடுவில். ஸோ அப்போது பேசுகிறப்போ இதை வைக்கிறப்போ அவங்களுக்கு தெரிகிறது. அவங்களுக்கு வந்து இதில் வந்தால் தான் ஹாப்பி. இது ஒன்று எழுதியிருக்க, அது வரட்டும் வந்தோன்னே பார்த்துக்குறோம், எழுதுகிற வரைக்கும் ஓகேடா, சூப்பர்ரா, அப்படியே வாடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அவங்க 2 பேர் பண்ணியிருக்கிற படம், அதோட ஒர்க் எப்படி போயிருக்கு? பியூட்டிஃபுல். எப்படி வந்திருக்கு, என்னென்ன விஷயம்? படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. லைக் ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டி டிங்கரிங் அது கூட இல்லை, அதுவும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு, படம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெடி ஃபார் ரிலீஸ். ஓகே. ஸோ இன்னும் அதுக்கான அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் எஸ்கே நான் பாடினது, அது ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து டீசர் ட்ரெய்லர், ஓகே, அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் டேட்ஸு, இது எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டுகளாக வந்து வந்துகிட்டே இருக்கும். நீ அடுத்து ஓகே. ஸோ கண்டிப்பாக அந்த ஓஜி கோசு வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம், அப்படி தானே? படத்துலையா? ஓஜி கோசு எதிர்பார்க்கலாம் படத்தை நீங்கள். ஆனால் நான் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கல்ல, அதை தாண்டி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதுதான் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டே அந்த படத்தில். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். உங்களுக்கு படம் நல்லாவும் இருக்கும். ஓகே, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு சூப்பரான படமாக ஓகாட் பியூட்டிஃபுல் வந்து. ஓகே, நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்ப. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா எவ்வளோ வருஷமாக நம்ம வந்து இந்த யூடியூப்பில் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஒரு படம் பண்ணுன்றது வந்து எவ்வளோ ஒரு சட்ட சிக்கலான ஒரு செயலுன்றது வந்து அதில் போய் அடிபட்டு அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணி அதை ரிலீஸ்க்கு கொண்டு வர வரைக்கும் வேலை பார்க்கும்போது தான் அது தெரியுது. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம், அது போராட்டம்ன்றது வந்து தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்கல்ல? ரொம்ப ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த படம் மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்க இருக்காங்கன்னா இன்னும் டிராவிட் இல்லாமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோக்கு எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோக்கு எதிர்பார்க்கக்கூடாது, ஓரளவுக்கு எதிர்பார்க்க, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு போவேன். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பரிதாபங்கள் பற்றி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும், டிராவிட் அப்படின்றது பேருக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? ஓகே, டிராவிட் செல்வம். அந்த செல்வம்க்கு முன்னாடி டிராவிட் சேர்ந்தது எப்படி? இந்த சினிமாக்காக உருவான? இல்ல என் பேர் வந்து டிராவிட். பர்த் சர்டிபிகேட்ல இருந்து என் பேரு டிராவிட். ரைட் ப்ரோ. எங்க அப்பா ராகுல் டிராவிட் ஃபேனு. ஓகே. எங்க அப்பா பேரு செல்வம். ஓகேங்களா? எங்க அப்பா ராகுல் டிராவிட்டோட வெறித்தனமான ஃபேனு. எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து என் பேர் வந்து சொல்லிடுறேன், இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு முக்கால்வாசி. என் பேர் வந்து கருப்பையா. பிறந்தோடனே என் பேர் வந்து கருப்பையா. நான் வந்து எங்கள் குலசாமி வந்து கருப்புசாமி, ஈசனியில் இருக்குது, சிவகங்கை பக்கத்தில்.
நான் வந்து பிறந்தோடனே இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது நடக்கும்ல, உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஒரு முடியாமல் வந்துடும். அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போது வந்து சாமி பேர் வச்சா நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரப்போ, ஒரு நம்பிக்கைக்கு வர்றப்போ, அப்போ என் பேர் வந்து கருப்பையா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வச்சா நான் வந்து எனக்கு நான் சரியாயிடுறேன், நான் பொழைச்சி வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அப்பாவுக்கு வந்து என் பையனுக்கு ஸ்டைலாக ஒரு பேர் வைக்கணும், கருப்பையா ஓகே நல்ல பேர் தான்னு ஸ்டைலாக வைக்கணுக்கா எங்கள் அப்பா எனக்கு வந்து டிராவிட்னு வச்சுட்டு பேர் வச்சாங்க. ஸோ நான் எங்கள் அப்பா பேரை பின்னாடி சேர்த்துக்கிட்டேன், டிராவிட் செல்வம் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அந்த பேர் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு யூனிக்கா எந்த இடத்துல? ஆமாம், எங்கே போனாலும் வந்து எப்படி சொல்கிறது, டிராவிட் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 செகண்ட் பார்ப்பாங்க. 2 செகண்ட், அதாவது 2 செகண்ட் இருக்குல்ல, அந்த 2 செகண்ட்லேயே வந்து ஒரு யூனிக்கான பேர் ரிஜிஸ்டராக இருக்குன்ற ஒரு பேராக வந்து எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏன் எனக்கு ராகுல் டிராவிட் பேர் வச்சாருன்றது வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நான் என்ன டொக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்காருன்னு ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன கோவம் வருது. அதுக்கப்புறம் வளர முதிர்ச்சி அடைய தான் டெஸ்ட் கிரிக்கெட்னா என்ன, டெஸ்ட் கிரிக்கெட்டில் டிராவிட் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆள், ஸோ எவ்வளோ முக்கியமான பேரை நம்ம அப்பா நமக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ டிராவிடுன்ற பேர் ஆப்வியஸ்லி அப்பா கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஊருக்கு போய் நீங்கள் டிராவிட்னு கேட்டிங்கன்னா 75% தெரியாதா? ஊருக்கு போனால் நீங்கள் எங்கள் ஊருக்கு தனியாமங்கலத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கருப்பையான்னு சொன்னால் தான் எங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும். யார் செல்வமையன் கருப்பையாவா, கற்பமையன் கருப்பையாவான்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ டிராவிட் வந்து என்னோடய ஸ்கூல் சர்க்கிள், என்னோடய காலேஜ் சர்க்கிள், என்னோட ஒர்க் சர்க்கிளில் ஃபுல்லாக என் பேர் டிராவிட். இன்னொரு முக்கியமான விஷயம், சீக்ரெட்னு சொல்லாமல் மறுத்துறாதீங்க. எப்படி இந்த பாவங்கள் இந்த பாவங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பிடிக்கிறீங்க? சில நேரத்தில் ட்ரெண்டிங்காக ஒரு ஐடியா பிடிக்கிறீங்க, அப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா பிடிக்கிறீங்க. சில நேரத்தில் இதாண்டா ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட பிளானிங் எப்படி இருக்கும், உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், எப்படி பிடிக்கிறீங்க அந்த ஐடியாவை? இல்லை, இப்போ சில நேரங்களில் நாங்கள் முன்னாடி நாள் பேசும்போது இதான் டாபிக்னு முடிவு பண்ணுவோம். முன்னாடி நாள் சாயந்தரம் டாபிக் மட்டும் தான் முடிவு பண்ணுவோம், சீன்ஸுன்னு சொல்லி எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். அடுத்த நாள் காலையில் இப்போ காலையில் இப்போ எங்களுக்கு இன்னும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு டாபிக் பிளான் பண்ணியிருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப் பாவங்கள் வந்து இப்போ டாபிக் பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒர்க்கிங் உமன் பாவங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொரு டிஸ்கஷன் போகும். இது பண்ணலாமே, அது பண்ணலாமே அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். திருப்பி ஒரு டிஸ்கஷன் போகும். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், அதில் எதை நம்ம விட்டுருக்கோம். மெடிக்கல் ஷாப் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் ஷாப் பண்ணிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை மட்டும் பார்த்துட்டு அதில் எதை நம்ம டச் பண்ணல, இதை டச் பண்ணால் எப்படி இருக்கும், இன்னும் எப்படி இருக்கும். இப்போ வந்து நிறையா ஃபோன் அடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம டச் பண்ணவே இல்லை. இப்போ ஸ்ட்ரெஸ் பாவங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ ஸ்ட்ரெஸ் பாவங்கள் அன்றைக்கி ஸ்ட்ரெஸ் பாவங்கள் ஷூட் பண்ணணும். ஸோ அப்போ எல்லாருக்குமான ஸ்ட்ரெஸ் என்ன, அதை எப்படி எல்லோரும் ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஷனில் த்ரோ பண்ணி சீன்ஸ் பிடிச்சி அதை தான் வந்து வீடியோவாக பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்போம். இப்போது ஒரு டிஸ்கஷன் டாபிக் போகுதுன்னா எனக்கு இது நடந்திருக்குன்றதை வந்து த்ரோ பண்ணிடுவோம். அது த்ரோ பண்ணுறப்போ அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த த்ரோ எடுத்துகிட்டு அப்படியே சீனா பண்ணி. என்னைக்காச்சும் ட்ரையாக உட்காந்துருக்கீங்களா? என்னப்பா எனக்கு ஐடியாவே கிடைக்கல? நிறையா நாள் ட்ரையாக உட்காந்துருக்கு. நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம்ல, 8 வருஷமா திரும்ப பண்ணுறதுக்கு இல்லையோ அப்படின்னு ஷூட்டிங் பாவம். ஆனால் இதுக்குள்ளே இருக்குது இன்னும் நிறைய பாவங்கள் பண்ணுறதுக்கான கண்டென்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு கிரியேட்டராக அந்த ஸ்ட்ரக் இருக்கும். பட் அதை நம்ம ஈஸியாக வந்து அதை பேசி இதுக்குள்ளே இது இருக்குது, இதுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் வேறு மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ளே வர்றப்போ, ஏன்னா நம்ம லைஃப் அப்படி தானே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கோம், எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃப் பரிதாபங்கள், மாமியார் பரிதாபங்கள், நாத்தனார் பரிதாபங்கள் போடுறோம். அடுத்து குழந்தை வந்துச்சு, பேபி பரிதாபங்கள், ஸ்கூல் பரிதாபங்கள், ஹோம்ஒர்க் பரிதாபங்கள், அப்படி போகும். மழைக்காலம் வருதா? ஸோ இதான் ஒன்று, தினமும் ஒரு சேஞ்ச் இருக்குல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி அது அந்த மாற்றம் இருக்க வரைக்கும் அந்த வீடியோக்கான கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து? ஒரு ஆசையோட நீங்கள் வந்திருப்பீங்க. உங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்ததுக்கு காரணமே வந்து நான் எப்படியாவது துபாய் போய் சம்பாரிச்சிருவேன்ற ஒரு காரணம் தான். என்னை நம்பி என் தங்கச்சி சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அதாவது திருப்பி மறுபடியும் என்னையே நம்பி என் தம்பி டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. பையன் போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாத்தையும் ஒரு கம்பெனியில் கொண்டு போயிடலாம். எங்கள் அக்கா மட்டும் இங்கிலீஷு. ஸோ மற்ற எல்லாருமே என்னை தொடர்ந்து பின்னாடி வரவங்க எல்லாருமே வந்து சிவில் தான். ஏன்னா அண்ணன் துபாய் போயிட்டான்னா எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு மீட்டர் இருந்துச்சு. பட் அதை அப்படியே ஆப்போசிட்டாக சினிமாக்குள்ளே வந்துட்டேன். ஸோ என் தங்கச்சியும் போல் கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டில் குழந்தைங்கள பார்த்துட்டு தான் இருக்கா, ஹோம் மேக்கராக இருக்காங்க. என் தம்பி துபாய் போயிட்டான். சொன்ன சொல்ல வந்து சரி குடும்பத்துலேருந்து யாராச்சும் ஒருத்தராச்சும்
போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தம்பி துபாயில் தான் இருக்கான். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேருமே பயந்தப்போ எங்கள் அக்கா தங்கச்சி 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. நீ வந்து கண்டிப்பாக வருவ, நீ போய் பண்ணு, ட்ரை பண்ணு, விடாத அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண. எங்கள் அப்பா அம்மா வேணான்னு சொன்னப்போ கூட, அம்மா போய் பர்சியூ பண்ணட்டுமா, அவன் அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்றான், அவன் நெஞ்சில் கை வச்சிட்டான், அவனை விட்டுருங்கன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே வந்தேன். ஆனால் ஸ்ட்ரகுள் கொஞ்சம் பெருசுன்றனால அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சு நடுவுலலாம். டேய் வேணாண்டா, வந்துடுறா, துபாய் போயிடலாம்டா, வந்துடுறா, வேணாண்டா. இல்லை அவர் எந்த தாய்க்கு தான் வந்து தான் பிள்ளை கஷ்டப்படுறதையோ டே எவ்வளோ நாளைக்குடா இதை பண்ணிட்டு இருக்க போகிறன்றதுலையோ வந்து ஒரு சந்தோஷம் இருக்க போகுது. நீ இப்போ அங்கே போனோன்னா நீ நல்லா சம்பாதிக்கலாம்டா கை நிறையா அப்படின்னப்போ ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரமாக எதாவது பண்ணணும், அவங்கள நம்ப வைக்கணும், சீக்கிரமாக எதாவது ஒன்று பண்ணணும், நம்ப வைக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது அம்மா அப்பா 2 பேருமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, உங்கள் பையனாமல, நீங்கள் உங்கள் பையனா? அது ஒரு பெருமைமிகு பெருமை, அது பெருமைமிகு தருணமாக தான் எங்கள் அம்மா கேட்பாங்க. இப்போ வந்து கேட்டதுனால உனக்கு காசு நிறையா. அல்டிமேட்லி நீ நல்லா இருக்கணும்னா நீ நல்லா சம்பாதிக்கணும், உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே நீ நல்லா சம்பாதிக்கணும்டா, அதுக்கான வேலையை பாரு அப்படின்றதுல வந்து அவங்க கான்சியஸாக இருப்பாங்க. மோரோவர் அப்படியே நம்ம வந்ததுனால அந்த கஷ்டமும் தெரிஞ்சிச்சு, அதுக்கான அந்த வேலை பார்த்ததுக்கான பலனும் கொஞ்சம் நல்லா எனக்கு ஒரு கிடச்சிச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணேன். என் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவ், பயங்கரமான சப்போர்ட்டிவ். கல்யாணம் பண்ணும்போதே நிச்சயமில்லாத ஃபீல்டு, அப்படி திடீர்னு நம்ம ஜெயிப்போம், நம்ம திடீர்னு சினிமா நம்மளை தூக்கி உள்ள, நம்ம ரொம்ப நாள் டயர்லெஸ்ஸாக நம்ம அதை பண்ணிட்டே இருந்தோம்னா டயர்டாயிருவோன்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜாபுக்கு போகிறேன், நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஈஸி, வி கேன் டூன்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்தாங்க. ஸோ அது இன்னும் நிறைய பூஸ்டப் ஆச்சு. எங்களுக்கு இப்போ தான் புரியுது ஏன் பரிதாபங்கள் வர இந்த ஃபேமிலி கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மூலியமாக தான் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், பயங்கர. ஆனால் கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும் தானே, நம்ம அம்மா இப்படி சொன்னாங்கல்ல எழுதுவோம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், நான் அது பண்ணிட்டு நான் வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சண்டை ஏதோ ஒன்று சின்னதாக பேசிட்டு கிளம்பியிருக்கோம்னா திருப்பி வர்றப்ப சாரிப்பா அப்படின்னு வருவேன். என்ன இன்னைக்கு காலையில் போட்ட சண்டை சீன் எடுத்துட்டிங்களா அப்படின்னு. சண்டை இல்லைப்பா, அது ஒரு சின்ன இதுப்பா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் ஊரில் இருக்கும்போது மதுரையிலலாம் வந்து பரிதாபங்கள் ஷூட் பண்ணுவோம், கிரீன் மேட் ஸ்டுடியோ. அப்போ எங்கள் அம்மாட்ட முன்னாடி நாள் பேசிகிட்டு இருந்திருப்பேன், மறுநாள் போயிட்டு வந்திருப்பேன், 2 நாள் கழிச்சு வீடியோ வரும், ஏண்டா என்னடா போட்டு வச்சுருக்கேன், என்னடா போட்டு வச்சுருக்க, அப்போ நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்ட, நீ அம்மாட்ட அப்போ பேசிக்கிட்டு இருக்க, அப்போ உன் பொண்டாட்டி இதெல்லாம் உன்ட்ட சொல்லியிருக்கா, இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. லைக் அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் இதை நான் வந்து இதை எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு கதைக்காக ஒரு காமெடிக்காக நம்ம அதை பண்ணுறோன்றதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எங்கள் அம்மா தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட்டே. நான் சொல்லியிருக்கேன் நிறையா இதில், எங்கள் அம்மாட்டிருந்து நிறைய நான் உருகி கேரக்டர்ஸாக உருகி, லேடி கெட்டப்லேருந்து சரி, இது என் அம்மா, என் ஒய்ஃப், என் தங்கச்சி எல்லோரும் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் உருகி போட்டு தான் வந்து லேடி கேரக்டரே வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதான், ஸோ அது வந்து ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் தான், ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக ரைட்டிங் டேபிள் உட்காரும் போதே இந்த வீடியோ நம்ம வந்து இப்படி அணுக போகிறோம் அப்படிங்கும் போது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட நீங்கள் அதை நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷனோட இறங்கிடுவீங்க தானே? அது நம்ம ஷூட் பண்ணும்போது இல்லை ரைட்டிங் டேபிளில் நீங்கள் அதை முடிவு பண்ணிடுவீங்க, அதுக்கான டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்கே வந்து இது இப்படி தான் பண்ணணுன்றத வந்து இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்க பார்த்தாலும் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டில் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணும். ஓகே, இப்போ எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பாவை கேரக்டர் பண்ணுறேன், என் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறேன்னா, என் ஒய்ஃபும் எங்கள் அப்பா அம்மாவும் வந்து தப்பாக அதை எடுத்துக்கூடாது. இப்போ என் ஒய்ஃப் வந்து வீட்டு வேலை தான் பார்க்கணுன்னு ஒரு சீன் எழுதுறேன்னா அதில் இருக்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்ன, என் ஒய்ஃப் வீட்டு வேலை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சதையும் அவங்க பார்க்கணுன்றதான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அதில் இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்களோட நியாயத்தை சொல்லி அதுக்காக அந்த சண்டை வர்ற மாதிரியான அந்த சீன் அமைக்கிறத வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே அதை நாங்கள் வந்து பிளான் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும், ரொம்ப அழகான பதில் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விகடன். நீங்கள் கூப்பிட்டதுக்கும் சரி, உங்களோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.